மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வில் சுவாமியும் அம்மனும் தங்கச் சப்பரத்தில் மாசி வீதிகளில் திருவிதி உலா வந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக அந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று 5ஆம் நாள் காலை நேர நிகழ்வில் சுவாமியும் அம்மனும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்மனையும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டு தங்க சப்பரத்தில் இருந்து அங்கிருந்து அம்மன் சன்னதி, விளக்கு தூண், தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி வழியாக வடக்கு மாசி வீதியில் உள்ள ராமாயண சாவடியில் எழுந்தருளி இருக்கிறார்கள். வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் இங்கு அவர்களை வழிபட்டு தீபாராதனைகள் உள்ளிட்டவர்களை வழிபட்டு தொடர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக 6ஆம் தேதி பட்டாபிஷேகம், 7ஆம் தேதி திக்கு விஜயம், 8ஆம் தேதி திருக்கல்யாணம், 9ஆம் தேதி திருத்தேரோட்டம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. மொத்தம் 12 நாட்கள் திருவிழாவாக இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. வருடத்திற்கு 12 மாதங்களும் திருவிழா நடைபெற்றாலும் இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி வழிபடக்கூடிய ஒரு திருவிழாவாக நடைபெற்று இருக்கிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காக பல்வேறு பயணங்களை திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த 5ஆம் நாள் திருவிழா காலை நேர நிகழ்வு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இங்கு தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாசி வீதிகளிலே திருவிதி உலா வந்து அதனைத் தொடர்ந்து ராமாயண சாவடியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மீண்டும் மாலை 6 மணிக்கு ராமாயண சாவடியில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி அங்கிருந்து யானைக்கல் மற்றும் கீழமாசி வீதி வழியாக அம்மன் சன்னதி வாயிலாக மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார்கள். இப்படி காலை மாலை இருவேளைகளிலும் தற்போது திருவீதி உலாவானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் குழுமி இருந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்திலும் இந்த அம்மன் வீதி உலாவின் போது ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நேர்த்திக்கடனாக சிவன், பார்வதி, முருகன், மீனாட்சி, விநாயகர் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து அவர்கள் திருவீதி உலாவுக்கு முன்னராக நடந்து வருவார்கள். பஞ்ச வாத்தியங்கள் முழங்க சுவாமியும் அம்மனும் திருவீதி உலாவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவும் வருகின்ற 8ஆம் தேதி தொடங்குகிறது. 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சித்திரை திருவிழா, கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த இரு கோவில் திருவிழாவையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் உள்ளடக்கி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரத்தில் சுவாமி அம்மன் திருவீதி உலாவை காணுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் நீண்ட நேரம் காத்திருந்து அங்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிறப்பு பெற்ற திருவிழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிந்து, மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளான இன்று அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.
ஊரிலுக்க உலவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாட்சி தேரோடு ஊரிலுக்க உலவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாட்சி நீரோடு நீர் சேர கடலாக ஊர் சேர அவளோடு துகளாகி போக மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா உலகாளும் சிவனோடு மீனாட்சி கல்யாணம் கூடலே பரியேறி கொண்டாடுது கூடலே பரியேறி கொண்டாடுது நீர் மேலே அவள் பெயரை நீர் கொண்டு நான் எழுத புனல் மேலே அனலாடும் புதிராகுது புனல் மேலே அனலாடும் புதிராகுது